வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ஆம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் சிஎம்டிஏ, டிடிசிபி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே சிஎம்டிஏ, டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப் பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1,00,000 வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்தை அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் தரமான வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தின் அத்தியாயம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தொடங்கும். நகர்ப்புற உட்கட்டமைப்பில் உள்ள கேப்ஸை பூர்த்தி செய்து நமது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஒவ்வொரு குடிமக்களும் பயன்பெறும் வகையில் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகர் சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமை பரப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின் ஆளுமை மற்றும்
எக்ஸ்க்ளூசிவ் நகர்ப்புற பொது சுகாதார மேம்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினை அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிப்பதையும் நகரின் வாழ்வாதார தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகங்களுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள் நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு ஃப்ளட் சுவர்களின் உயரம் உயர்த்தப்பட்டு சங்கிலி இணைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாட்டு இடங்கள் உருவாக்கப்படும். சென்னையில் உள்ள அனைத்து முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் நிலையங்களுடன் இணைந்து ரிங் மெயின் பைப்லைன் சிஸ்டம் ஒர்க் திட்டம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. 2030-31 ஆண்டுக்குள் நிறைவடையும் வகையில் நடைபெறும் வரும் இந்த திட்டப்பணிகள் முடிவடைந்த பின்னர் சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு சிறந்த நகரும் தன் மக்களுக்கு அளிக்கும் மிக அடிப்படையான உறுதிமொழி இதுவே: தூய்மையான குடிநீர் விதிவிலக்கில்லாமல் ஒவ்வொரு நாளும். மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் வீதிகளும் மேம்படுத்தப்படும். சரியான சாலை இணைப்பு, நடைபாதைகள், மிதிவண்டிகளுக்கான தனி பாதைகள், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இணைப்புகள், மேம்பட்ட சாலைகள் சந்திப்புகள், பள்ளிகள் பாதுகாப்பு செல்வதற்கான பாதைகள் மற்றும் நவீன LED தெரு விளக்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ் நவீன நகர்ப்புற ஸ்ட்ரீட்ஸாக உருவாக்கப்படும். நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்மோட ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிக பெரிய மற்றும் பழமையான நகரங்களான ஹரப்பா, மொஹெஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின்
கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.